நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றி. இன்றைய தினம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். இதில் தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் நன்றாக தெரியும். சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் 25 குழந்தைகள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இது குறித்து கவன தீர்மானம் அதிமுக சார்பில் கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்தோம். இதில் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு அதிமுக சார்பாக கருத்துக்களை தெரிவித்தார். ஆகஸ்ட் மாத இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோட்ரிப் இருமல் மருந்து இன்னைக்கு அதை பயன்படுத்திய 12 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து, இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசு 3/10/2025 அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் 39 GMP மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது. 7/10/2025 அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்திலே மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணை குழு கைது செய்யப்பட்டது. அக்டோபர் 15ஆம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது. மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் ஈடி சோதனை நடைபெறுகிறது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள். தற்போது இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 25. உலக சுகாதார நிறுவனம் WHO இந்த கோல்ட்ரிப் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது. இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும். இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத 25 பச்சிளம் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம். இன்றைய தினம் கவன ஈர்ப்பில் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். அதில் 1/10/2019 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ அது மருந்து இந்த கம்பெனி சோதனை செஞ்சு அது தவறு இருக்கிற காரணத்தினால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 27/11/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கின்றது.
சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. 21/12/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ரொடக்ட் சஸ்பென்ஷன் 2 வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படும். அதுக்கு பிறகு 14/2/2022 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் 60,000 ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. 30/6/2023 அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு 1 மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படும். இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம். இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது, தண்டனையும் விதிக்கப்பட்டது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு வேண்டும். இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு 25 பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்கின்றது. 24ஆம் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை. 25ஆம் ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை. 24ஆம் ஆண்டும் சோதனையை மேற்கொள்ளவில்லை, 25ஆம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை. எதற்காக சொல்லிட்டு சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது. அதனால் சோதனை செய்கின்ற போதெல்லாம் அங்கே அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி இந்த மருத்துவத்துறை, இன்றைக்கு சுகாதாரத்துறை, இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் ஏதோ பேசுகிறார், ஏதோ விளக்கத்தை கொடுக்கின்றார். ஆனால் 2024ஆம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? 25ஆம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? இந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியியல் பொருள்கள் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இந்த அரசுடைய அலட்சியத்தின் காரணம்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கிறேன். அதே போல கிட்னி முறைகேடு நன்றாக தெரியும். அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல. அந்த புரோக்கரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அறுவை செஞ்சுருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அமைச்சர் ஏதோ சொல்லி மழுப்பி அதை முடித்து விட்டார், பதில் முடித்து விட்டார். உண்மையிலேயே இந்த மருத்துவமனை கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களை பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கிட்னி முறைகேடாக எடுக்கப்படுகிறது. இதுக்கு மருத்துவமனையும் காரணம். ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவுடைய சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு
அந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை. மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள். இதை யாரை காப்பாற்றுவதற்கு? திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான், கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2 மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு இதையெல்லாம் செய்து இந்த அரசாங்கம் தான். அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதையும் எதிர்த்து போகிறார்கள். இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற விதத்தால் இந்த கிட்னி முறைகேட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இழைத்தார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். 15 நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன. பருவமழை தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த அரசு விவசாயியுடைய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள். இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு விவசாயிகள் கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். ஆனால் அமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லுவார். மத்திய அரசு மீது பழி போட்டு தட்டி கழிக்கிறார். நான் மேலும் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். விவசாயிகள் எத்தனை நாளைக்கு இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும்? அவை திறந்த வெளி கிடங்குகள் அமைங்க. உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்து செல்லலாம் என்று ஒரு திட்டத்தையும் சொன்னேன். அதற்கும் பதில் இல்லை. ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை. நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள். பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயியுடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால்தான் இந்த ஒரு இடத்திற்கு அவர் குடும்பம் நடத்த முடியும். குடும்ப செலவுக்கு அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால்தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து நெல்மணிகள்லாம் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை 17% ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால்